ஜிஎஸ்டி குறைக்கிறோம்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கிறாங்க. ஏத்தணும் ஏத்துனதே நீங்க தானே. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். இந்த பாஜக விடுற இந்த டிராமாக்கள்லாம் மற்ற மாநிலத்துக்காரர்கள் நம்புவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். உங்களுடைய உருட்டல் பொருட்களுக்கெல்லாம் நாங்க பயப்படவும் மாட்டோம், உங்களுடைய பொய்களை நாங்க நம்பவும் மாட்டோம். குறிப்பா ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கணுமோ ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு நாளும் ரூம் போட்டு யோசிச்சு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வாரமா புதுசா ஒரு புருடா ஒரு நாடகத்தை கிளப்பியிருக்காங்க. என்ன, ஜிஎஸ்டிய குறைச்சிட்டோம், நாங்க தான் ஜிஎஸ்டியை குறைச்சோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடகத்தை ஆடுது. இது என்ன கேவலம்னா, அதிமுகவும் சேர்ந்ததுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், பெருமையா பேசுறீங்களே ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோன்னு. நான் கேட்கிறேன், இந்த ஜிஎஸ்டியை 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனது யாரு? ஏத்தன நாள்ல இருந்து இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய யாரு? பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள். கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரியா கட்டி இருக்கிறோம் 8 வருஷத்துல. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா? நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்தீங்களா? என்ன கண்டிஷன் போட்டீங்க? புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2200 கோடியை கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னார். ஆனா அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கு? சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதா புதிய கல்விக் கொள்கை. குலக்கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. எப்படியாவது 3வது மொழியா ஹிந்திய தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் திணிக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. நம்ம முதலமைச்சர் மிக தெளிவா தைரியமா சொன்னார், நீ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் 2500 ரூபாய் கொடுப்பன்ற. 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஒரு மாநிலத்துறை வளர்ச்சிக்கு ஆக்சிஜன் சொல்லப்படுற அந்த நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க, மொழி உரிமையை பறிக்க பார்க்கறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தொகுதி மறு வரையறை. தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்காங்க. 39 பேரும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஜெயிச்சவங்க தான், நம்முடைய அணிதான். அதை குறைச்சு 32 குறைக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா எப்பெல்லாம் நம்முடைய மாநில உரிமைகள் பறிக்கப்படுதோ அப்பெல்லாம் இந்தியாவுக்கே வழிகாட்டியா எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஒன்றிய பாஜகவுக்கும் தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய தலைவர் இங்கிருந்து பீகாருக்கு போய் பீகார் மாநிலத்தோட உரிமைக்கு குரல் கொடுத்திருந்திருக்கிறார். ஆனா இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு திருந்தின மாதிரி இல்லை. ஜிஎஸ்டியை குறைக்கிறோம்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கிறாங்க. ஏத்துனதே நீங்க தானே. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். எட்டு வருஷமா பொதுமக்கள், வணிகர்கள் அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உண்டாயிருக்காங்க. இந்த பாஜக விடுற இந்த டிராமாக்கள்லாம் மற்ற மாநிலத்துக்காரர்கள் நம்புவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். உங்களுடைய உருட்டல் பொருட்களுக்கெல்லாம் நாங்க பயப்படவும் மாட்டோம், உங்களுடைய பொய்களை நாங்க நம்பவும் மாட்டோம்.